இங்கே பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லு மண் எல்லாமே இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், ஃபுல்லு அழுக்காக இருக்குது, ஓவர் அழுக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செயின் பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரிட்டி பேட், ரொம்ப பேடாக இருக்குது, துரு பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து துரு பார்த்துருக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், டோட்டலாக வந்து அந்த துரு வந்து போயிடுச்சு இப்போது இது பண்ணதுனால. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நான் வந்து பெங்களூர் டு திருவண்ணாமலை வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் அது ஒரு 250 கிலோமீட்டர்ஸு. ப்ளஸ் ஊரில் வந்து நிறைய ஓட்டிகிட்ருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகிடுச்சு. பட் நான் என்ன பண்ண மிஸ்டேக்னால், பிக் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக செயின் வந்து லூப் பண்ணலை. செயின் லூப் பண்ணாததுனால என்ன ஆச்சுன்னா, செயின் ஃபுல்லாக வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு டபுள் சைடும். ஸோ அதனால தான் வந்து நான் ஏன் ரீசன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வரத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மோட்டல் செயின் லூப் அண்ட் க்ளீன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம செயின் வந்து எப்படி வந்து லூப் அண்ட் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நான் வந்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிப்ஸும் கொடுக்குறேன் எப்படி க்ளீன் அண்ட் லூப் பண்ணுறதுன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நீங்களே செயின் பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்ரிட்டி பேட், ரொம்ப பேடாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர் ஆகிறதுனால வித்தின் 500 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ரெய்னி சீசன் பார்த்திங்கன்னா தேவையான சொல்லும்போது வந்து லூப் பண்ணியிருக்கணும். ஸோ பாருங்கள், ரொம்ப மோசமாக இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்டும் வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவாக இருக்குது, துரு பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதுக்கு தான். ப்ளஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓவராக தேஞ்சே போயிடுச்சு. சில்வர் கலரில் தெரியுது, பாலிஷ் ஆன மாதிரி. ஃபுல்லாக பல்லும் வந்து ரொம்ப நாஸ்தி ஆகிடும் போல் இது மாதிரியே இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து லூப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து செயின் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ செயின் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லூப் பண்ணி எப்படி காமிக்கணும் ப்ளஸ் டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நண்பா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா L19 இந்த ஸ்பேனர், இந்த நெட்டு 3 நெட்டு வந்து கட்டுறதுக்கு. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா CRV 6 மில்லிமீட்டர் எல்ராட் வந்து வேணும். ஸோ இது எல்லாமே வந்து டூல் கிட்டில் நம்ம பைக் வாங்க சொன்னோம், டூல் கிட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்டு திறந்து பார்க்கலாம் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை. ஓகே நண்பா, ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் கவர் வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லு மண் எல்லாமே இருக்குது. ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், ஃபுல்லு அழுக்காக இருக்குது, ஓவர் அழுக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மண் தான் அதிகமாக இருக்குது போல். ஸோ நம்ம வந்து நிறைய ஆஃப் ரோட் போயிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அது மொத்தமே உள்ளே பிடிச்சிருக்கு போல். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, துரு பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க டீப் க்ளீன் இன்னும் பண்ணலாம். ஓகே நண்பா, நீங்களே செயின் கண்டிஷன் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி படு மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோலுடைய பிராண்டு. நிறைய பேர் இதுதான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா செயின் வந்து லூப் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது செயின் க்ளீனரு. இது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செயின் ஒரு 15 மினிட்ஸ் விடணும். செயின் காஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா இது வந்து அப்ளை பண்ணணும். ஸோ லூப் பண்ணுறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி நான் உங்களுக்கு அப்ளை. ஓகே நண்பா, ஸோ இந்த அட்டை வந்து வச்சுருக்கோம். ஏன்னா பேக் சைடு ஃபுல்லாக அடிச்சிரும் ஆயில் எல்லாமே. ஸோ சேஃப்டிக்காக அது வச்சுருக்கோம்.
ப்ளஸ் இங்கே பார்க்கலாம் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில். இது மோட்டல் வந்து இந்த க்ளீனர் வந்து 5 மினிட்ஸ் அடிச்சுட்டு வெயிட் பண்ணணுமா. ஸோ வாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் கெரோசின் மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். அடித்த உடனே நிறைய சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். ஆல்மோஸ்ட் அது மொத்த அழுக்கையும் எடுத்துருது. ஆக்சுவலாக இதில் போட்டிருந்தாங்க க்ரீஸு, எண்ணெய், எது அழுக்கு எல்லாமே வந்து எடுத்துருன்னு. அடிச்சுட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா. சரி வாங்க பார்க்கலாம். ஓகே நண்பா. ஸோ இங்கே செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் ஃபுல்லாக அடித்தாச்சு மோட்டல் க்ளீனர் வந்து. ஸோ இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் இருக்குது. ஸோ அது காம்போவோடு வந்தது. அந்த ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எப்படி செயின் வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுதான் அந்த ப்ரஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ வாங்க 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நான் திரும்பியும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ செயின் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரஷ்ஷில் வந்து க்ளீன் பண்ணலாம். சரி வாங்க க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 வே, அதாவது 3 பக்கமும் வந்து ப்ரஷ் அந்த பற்கள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம செயினில் போட்டோம்னா ஆல்மோஸ்ட் இன்னும் எல்லா பக்கமும் வந்து கவர் ஆகுது. ஸோ போட்ட உடனே அந்த துருவெலாம் பாருங்கள், துருவெலாம் டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பெஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. க்ளீனிங்க்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மல் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு சைடு தான் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து 3 பக்கமும் டூத் ப்ரஷ் இருக்குதாங்காட்டியும் அது வந்து ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து துரு பார்த்துருக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள் டோட்டலாக வந்து அந்த துரு வந்து போயிடுச்சு இப்போது இது பண்ணதுனால. நாங்கள் இன்னும் வந்து கெரோசினும் யூஸ் பண்ணுறோம். இது க்ளீன் பண்ணிவிட்டு கெரோசின் நல்லா ஹை ப்ரெஷரில் அடித்து அதிலே வந்து க்ளீன் பண்ணிடுறோம். ஏன்னா வாட்டர் போட்டுலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக மண்ணெண்ணெய் வந்து ஊற்றி பண்ணிடுறோம். ஸோ இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து மண்ணெண்ணெய் ஊற்றிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஹை ப்ரெஷரில் இப்படி அடித்தோம்னா எவ்வளோ அழுக்கு கீழே போகுது பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் கீழே ஒழுகுது. ஸோ செயினும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே பாருங்கள் எப்படி வந்து சில்வர் கலர் வந்து மாறிடுது, நிறைய அழுக்கம் போகுது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வேவாக தோணுது. ஸோ அதனால தான் வந்து கெரோசின் யூஸ் பண்ணுறோம். ஓகே நண்பா. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மோட்டல் ப்ரஷ்லேயே இந்த சைடு பார்த்தேன், இது வந்து செயின் அந்த பக்கம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து போட்டோம்னா ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற அழுக்கு மொத்தம் வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த ப்ரஷ்ஷை இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. நீங்கள் முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட மண் அழுக்கு எல்லாமே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு, உள்ளே எந்த மண்ணுமே இல்லை. ஸோ இதுதான் ப்ராப்பர் வே வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ நாங்கள் கெரோசின் யூஸ் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் மொத்த அழுக்கும் கீழே வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ பெஸ்ட்டு நீங்களும் வேணால் கெரோசின் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது ஆக்சுவலாக இது.
ஈவன் தான் மோட்டல் வந்து க்ளீன் அந்த இது பண்ணாலும் பட் செயின் அது ஜஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். பட் க்ளீனிங்க்கு வந்து நீங்கள் ஈதர் தண்ணி அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிஃபர்ட் மெத்தட் இல்லை. ஸோ இது மாதிரி கெரோசினே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பெட்டர் ரிசல்ட்டு கொடுக்குது. ஸோ ஓகே நண்பா, ஸோ செயின் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ பாருங்கள், க்ளோஸ் அப் ஷாட்டில் காமிக்கிறேன். ஸோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு செயின். அந்த துரு பிடிச்சிருந்தது, அழுக்கு எல்லாம் வந்து டோட்டலாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் மோட்டோல் இங்கே பார்த்தீங்கன்னா லூப்னு இருக்குது பாருங்கள். ஸோ மோட்டோல் லூப் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் செயினுக்கு. வாங்க எப்படி அப்ளை பண்ணுங்க. நார்மல் லைக் அதில் ப்ரெஷர் இருக்கும், லைட்டாக வந்து அடிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ செயின் கிட்ட அடி. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். நாங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த பக்கம் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறோம் எப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ ப்ராப்பர் வே வந்து இப்படி தான் அடிப்பாங்க. சைடில் இருக்கிற 2 ரிங்கை அடித்தோம்னாலே அது ப்ராப்பராக இது பண்ணிக்கும். ஸோ ஓகே நண்பா, ஸோ லூப் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னா வண்டி வந்து ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு கியரில் வச்சுட்டு பேட்லாக் போட்டு அடிப்பாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ வண்டி எப்பயுமே செயின் வந்து லூப் அண்ட் க்ளீன் பண்ண சொல்லும்போது என்ஜின் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் வேணால் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணுங்கள், செயின் க்ளீன் ஃபிங்கர்ஸ்னு போட்டு பாருங்கள். ரொம்ப மோசமான இமேஜஸ்லாம் வரும். நிறைய பேர் வந்து அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து நிறைய பேர் இழந்திருக்காங்க, லாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. பேட்லாக்கே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட வச்சுட்டு கையிலே வந்து மேனுவலாக சுற்றுங்க டயரை. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு வே. அதுக்கப்புறம் வந்து லூப் பண்ண சொல்லும்போது இந்த ஆயில் வந்து எக்ஸசிவாக வந்து ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாகவும் ஹையாகவும் இருக்கக்கூடாது. எப்பயுமே மீடியமாக வந்து லூப் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வேணும்னு சொல்லும்போது வேணுன்னா அடிச்சுக்கலாம். ஆனால் எக்ஸசிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது மேபி டேமேஜ் ப்ளஸ் எதுனா வந்து காஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஆக்சுவலாக. ஸோ திட்டமாக வந்து அடிச்சுக்குங்க, வேணும்னு சொல்லும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. செயின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட்டாக க்ளீன் ஆன பிறகு இப்போ லூப் அடிச்சிட்ருக்கோம். இன்னொன்று நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, செயின் நான் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் அண்ட் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செயின் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு. நான் மேபி டைட் பண்ணலான்னு நினச்சிட்ருந்தேன். பட் க்ளீன் பண்ண சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா ஆயில் அடிக்க சொல்லும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடுச்சு. அவ்வளோ லூஸெல்லாம் இல்லை, இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து செயின் டைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எப்பயுமே வந்து லூப்பு மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் மேக்ஸிமம்மு. அது மாதிரி இன்னொரு டிப்பு பார்த்தீங்கன்னா, ரெய்னி சீசனாக இருந்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணவே கூடாது. ஏன்னா மினிமம் 500 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. பட் ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ அடிங்க. ஏன்னா ரெய்னி சீசனில் மேக்ஸிமம் வந்து மட்டு இந்த தண்ணி இருக்கிறதுனால லூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூப் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும், வேணும்னு சொல்லும்போது. நான் மேக்ஸிமம் இந்த லூப் பார்த்தீங்கன்னா நான் என் பேக்லேயே வச்சுருப்பேன் எப்பயுமே, இந்த க்ளீனரும் லூப்பும். ஸோ வேணும்னு சொல்லும்போது நான் அடிச்சுக்கிறது. ஓகே நண்பா, ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் க்ளீன் ஆகிட்டு செம்மையாக இருக்குது. இப்போ செயின் நல்லா லூபும் பண்ணியாச்சு. ஸோ ஓட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸசிவாக இருந்துச்சுன்னா லூப் பண்ண பிறகு நீங்கள் மேக்ஸிமம் 1 or 2 ரைட் போய் பார்த்துட்டு எக்ஸசிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் துடைச்சிடுங்க. ஏன்னா செயினில் எப்பயுமே வந்து லூப் ரொம்ப எக்ஸசிவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திட்டமாக தான் இருக்கணும். ஓகே நண்பா, இவ்வளோ தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செயின் வந்து எப்படி க்ளீன் அண்ட் லூப் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா. ஏன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2 hour ஆகிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. வில் see you in next video. Until then, bye from Shakti.